நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஆவணி மாத ராசி பலன். ஆவணி மாத ராசி பலன் 2024 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல ஆவணி மாதத்துக்கு உண்டான கிரகநிலைகளை பார்ப்போம். ஆவணி மாதம் செவ்வாய் குரு ராசிக்கு பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசியான ரிஷப ராசியில் செவ்வாய் குரு சஞ்சரிச்சிருக்காங்க. உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா மேஷராசி காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் ராசியான மேஷராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சிம்ம ராசியில் இருக்காங்க. 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. சனி கும்பராசியில் வக்ர நிலையில் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க, குருவோட வீட்டில் இருக்காங்க. இதுதான் ஆவணி மாதம் 1ஆம் தேதி கொண்டான கிரக நிலைகள். ஆவணி மாதம் பாருங்கள், 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரும். உங்களுக்கு புதன் வக்ரமாகி கடகராசிக்கு வந்துடுவாங்க. ஆவணி மாதம் 8ஆம் தேதி ஆகஸ்ட் 24ஆம் தேதி உங்களுக்கு சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். சுக்கிரன் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு கன்னி ராசிக்கு நீச்ச நிலையில் இருப்பார், கன்னி ராசிக்கு வந்துடுவார். ஆவணி மாதம் 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். செவ்வாய் மிதுன ராசிக்கு வந்துடுவாங்க, மிதுன ராசிக்கு செவ்வாய் வருவார். ஆவணி மாதம் 19ஆம் தேதி பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வரும். புதன் சிம்ம ராசிக்கு வந்துடுவார். சூரியன் புதனோட சேர்க்கை இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஆவணி மாதத்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், உங்கள் லைஃப் எப்படி மாறுமா மாறாதா, இல்லை அதே நிலைமையில் இருப்பீங்களா, எல்லாமே நம்ம அக்யூரேட்டாக தெளிவாக நம்ம பார்த்துடலாம். பொதுவாகவே நம்ம கோச்சார பலன்கிறது பார்த்திங்கன்னா சந்திரன் வச்சு பார்க்குறோம். சந்திரன் பேசிஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். சந்திரன்கிறது உடல் காரகன், மனோகாரகன் சந்திரன். லக்னம்ங்கிறது உயிர், சரிங்களா? லக்னம்ங்கிறது ஆன்மா, ராசிங்கிறது உடல். அதனால் நம்ம கோச்சாரத்தை சந்திரன் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். அவங்க பிறப்பு ஜாதகம் லக்னத்தை வச்சு நம்ம பார்க்க முடியும், சரிங்களா? ராசிங்கிறது உடல், லக்னம்ங்கிறது உயிர். ராசிநாதன் ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு ஜாதகத்துலேயும் பாருங்கள், ராசிநாதன் நல்லா இருக்கணும். ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் அவங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், மனம் தெளிவாக இருக்கும், குழப்பம் இல்லாமல் இருப்பாங்க, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையோடு இருப்பாங்க. ராசிநாதன் கெட்டு போச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடும், மனசு கெட்டு போயிடும், எல்லாமே கெட்டு போகும். ராசிநாதன் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார கிரக நிலைகள், கோச்சார பலன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சந்திரனை வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜாதகம் வேறு, கோச்சார பலன் வேறு, சரிங்களா? ஜனன ஜாதகம், ஒவ்வொரு தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள், நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. நவகிரகங்களோட தாக்கம் மனுஷனோட உடம்புல இயங்கிட்டு இருக்கும். அதுபடி தான் அவங்களோட லைஃப் போகும், அதுபடி தான் அவங்க தலையெழுத்து போகும். விதின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, என்ன கொடுப்புன்னு நான் பிறந்திருக்கேன், என்னோட தலையெழுத்து என்ன, என்னோட விதி எப்படி இருக்குது கேட்குறாங்க பார்த்தீங்களா, அது ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். கோச்சார கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு செட் ஆகும். கோச்சாரம் பார்த்திங்கன்னா எப்பவுமே 15% 20% பேசும். அவங்க சுய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்த்திங்கன்னா அதுதான் அதிகப்படியாக 80% 85% பேசும், சரிங்களா? கோச்சார கிரக நிலைக்கு ஒரு சில பேருக்கு செட் ஆகும். நான் சொல்கிறதில் ஒரு சில பேருக்கு கரெக்டாக ஒத்து வரும், கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கலைங்க சார், நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு வேறு மாதிரி நடந்துகிட்ருக்கு, நல்லது சொல்கிறீங்க எனக்கு கெட்டது நடக்குது, அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான், சரிங்களா? தசாபுத்தி பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் சாதகம் என்ன பாதகம் என்ன, அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கு, என்னென்ன நடந்துகிட்ருக்கு, லைஃப்பில் என்னென்ன போயிட்டுருக்கு, லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு, எல்லாமே அவங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும், சரிங்களா? உங்கள் ஜனன ஜாதகம், உங்கள் பிறப்பு ஜாதகம், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்பிளேயில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக, சாதகமாக பாதகமான எல்லாமே இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம், சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி கும்பராசி. காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசி கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கும்பராசி நேயர்கள் பாருங்கள், நிதானமாக செயல்படுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் இடம் சனியோட வீடு, அது ஸ்திர ராசி வேறு. நிதானமாக தான் இதாக இருப்பாங்க. கும்பம்னாலே ஸ்லோ தான், அவசர முடிவும் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. பொறுமையாக இருந்து தான் காரியத்தை சாதிப்பாங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் அவங்க அவசரப்பட்டோ முடிவு எடுக்கவே மாட்டாங்க. கும்பராசினியர்களோட கேரக்டரே அதுதான். ரகசிய நடவடிக்கை கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்கும். ஒரு விஷயத்தை மனசில் நினச்சாங்கன்னா அது வெளியே அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க.
ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட சொன்னாங்கன்னா அந்த விஷயத்தை அடுத்தவங்ககிட்ட அவ்வளோ சீக்கிரம் சொல்லவே மாட்டாங்க. ரகசியத்தை காக்கிறவங்க தான் கும்பராசி. ஏன்னா ராசி சின்னமே அவங்க குடம் பானைன்னு சொல்லுவாங்க. ரகசியத்தை காக்கிறவங்க கும்பராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட சீக்ரெட் இருக்கும். அவங்களா மனசை நினச்சி வெளியே சொன்னால் தான் உண்டு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ வெளியே ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் ரகசியத்தை வெளியே உடைக்கவே மாட்டாங்க. ரகசியத்தை காக்கிறவங்க தான் கும்பராசி நேர்கள். நிறைய நண்பர்கள் வச்சுருப்பாங்க, நிறைய நண்பர்களை சேர்த்திருப்பாங்க, நிறைய நண்பர்களுக்கு உதவி செய்கிறது, நண்பர்களோட வெளியே போகிறது வர்றது, எப்பவுமே தனித்து செயல்பட மாட்டாங்க, கூட யாரோ வச்சுருப்பாங்க. அவங்க கும்பராசினியர்களோட கேரக்டர் அதுதான். இப்போ உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ஜென்ம ராசியிலே இருக்காருங்க. ஜென்ம ராசியிலே சனி வந்து பார்த்திங்கன்னா பக்கர நிலையில் இருக்கார். ஜென்ம சனி போயிட்டுருக்குங்க. உங்களுக்கு 7.5 சனி பாதிப்பில் இருக்கீங்க. கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க கும்பராசினியர்கள், அதில் சந்தேகமே கிடையாது. அதுவும் சதய நிஷ்டருக்காரங்க, போராட்டாதி நிஷ்டருக்காரங்கள பிரச்சனையில் இருக்கீங்க. மன உளைச்சல் அதிகமாக போயிட்டுருக்கு. மனசு சரியில்லை, உங்களுக்கு மனசில் நிம்மதி கிடையாது, தூங்கினா தூக்கம் கிடையாது, பணம் இல்லை கையில், கடன் தொல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, லவ் காதலில் பிரச்சனை, அப்படி இப்படின்னு எல்லாமே உங்களுக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு. கவனமாக இருக்கணும், சரிங்களா? ஆனால் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா சமாளிப்பீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா ராசிலேருந்து வக்கரமாக இருக்கார். கொஞ்சம் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு பேசுகிற மாதிரி வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்துப்பாங்க. விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது உங்களுக்கு. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள வீட்டுக்குள்ளே உங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க. பணப்பிரச்சனை வர்றதுனால கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்தில் பிரச்சனை போயிட்டே இருக்குது. உங்களுக்கு கவனமாக இருக்கணும். ஃபுட் பாய்சன் வரும் உங்களுக்கு, அது உணவு பழக்க வழக்கத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை கொட்டிட வேண்டாம், தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேண்டாம், கவனமாக இருக்கணும் நீங்கள். அதே மாதிரி வந்து பண விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா 2ல் ராகு இருக்கார். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த ஆவணி மாதம் கும்பராசி நேரங்கள் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன நல்லது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் குரு 4ஆம் இடத்துல இருக்காருங்க. குருமங்கள யோகம் இருக்குது. 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, சொத்து வாங்குறது, நிலம் வாங்குறது, கடனுடன் வாங்கியாச்சு வாங்குறது, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். ஏன்னா குருமங்கள யோகம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அது யோகம் வரும். செவ்வாய் குரு சேர்ந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிலம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, வீடு கட்டுறதுக்கு உண்டான அந்த முயற்சி, இதெல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஜென்ம சனியில் வீடு கட்டலாமாங்க சார் அப்படின்னு கட்டலாம். நிறைய பேர் கட்டுறாங்க. ஜென்ம சனியில் 7.5 சனியில் திருமணம் பண்ணுறது, வீடு வாங்கணும், அதுக்காக விரயம் பண்ணுறது, சுப விரயம், இதெல்லாம் சுப விரயம் தான். இதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம், அதெல்லாம் சந்தேகமே கிடையாதுங்க. அதனால் நீங்கள் சுப விரயத்துக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது. சொத்து வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, இதெல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கு இந்த மாதம், சரிங்க? பண விஷயத்தில் கவனமாக இருங்க. மனக்குழப்பம் வரும், யாரையும் நம்பாதீங்க. கூட்டு தொழில் பண்ணுறாங்கிற பேரில் அதில் பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க, அதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். திருமணம் கேட்குறீங்க நிறைய பேர். சார் மேரேஜுக்கு உண்டான அந்த டைம் வந்துருச்சா, கல்யாணம் பண்ணலாமா? 7.5 சனியில் ஜென்ம சனியில் கல்யாணம் நடக்குமான்னு கேட்குறீங்க. 7.5 சனியில் கல்யாணம் நடக்குங்க. நிறைய பேர் பாருங்கள் 7.5 சனியில் தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. திருமணம் நடக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் இந்த மாதம், சரிங்களா? ஏன்னா 7ஆம் அதிபதி சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு நல்லாயிருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? முயற்சி பண்ணுங்கள், இந்த மாதம் நல்லா வரணும் உங்களுக்கு வந்துடும். 8ஆம் இடத்துல கேது இருக்கார், குரு பார்வை இருக்கார். அது திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டம் வெளியூர் போகிறது, வெளிமாநிலம் போகிறது, வெளியூரில் போய் சம்பாதிக்கிறது, பிறந்த ஊர் விட்டு வெளிநாடு போய் அங்கே போய் பிழைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுக்கு சில சின்ன நெகட்டிவ் இருந்தாலும் சின்ன பாசிட்டிவ் இருக்குது. உங்களுக்கு என்ன மன அழுத்தம் உங்களுக்கு இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு மனசில் நிம்மதி இல்லை, வேலையில் டார்ச்சர் கொடுக்குறாங்க, சொந்த தொழிலில் டெவலப் இல்லை, இதெல்லாம் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஆனால் இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் சமாளிச்சுக்குவீங்க. குரு 10ஆம் இடத்தை பார்க்குறார். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் நல்லாவே போகுங்க. நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க, நல்லபடியாக அவங்க பிஸ்னஸ் கொண்டு போவாங்க, சரிங்களா? பெரிய அளவுக்கு முதலீடு போட வேண்டாம். பணத்தை அளவுக்கு அதிகமாக முதலீடு போட்டிங்கன்னா பெருசாக ஏமாந்து போகிற மாதிரி வரும். கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ல் ராகு இருக்கார். குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆசை வார்த்தை காமிச்சு மோசம் பண்ணுறது, பணத்தை பெருசாக முதலீடு போட வைக்கிறது, இதெல்லாமே ராகுவோட வேலை. அதனால் கும்பராசினியர்கள் கொஞ்சம் பண விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்குங்க, கவனமாக இருங்க. யாரையும் நம்பாமல் இருந்தீங்கனாலே தப்பிச்சுக்குவீங்க நீங்கள், சரிங்களா? ஆவணி மாதம் உங்களுக்கு 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் 4 மற்றும் 9ஆம் அதிபதி உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறையிறார். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கும்பராசி நேர்கள் பார்த்து பாருங்க, அப்பா அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆனால் குரு பார்வை இருக்குது, சரிங்களா? பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் தாய் தந்தையோட ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், சரிங்களா? ஆவணி மாதம் 10ஆம் தேதி ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. அது பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார், சரிங்களா? புதன் உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஆரம்ப பகுதி உங்களுக்கு 6ஆம் இடத்துலேருந்து அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துக்கு வர்றதும் உங்கள் ராசிக்கு அவர் யோகாதிபதியாக இருக்கிறனால அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான முயற்சி இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது.
மொத்தத்தில் இந்த ஆவணி மாதம் என்ன பண்ணலான்னா, மேரேஜ் பண்ணலாம், திருமணத்துக்கு உண்டான முயற்சி எடுங்க. ஒரு சில பேருக்கு புத்திர பாக்கியம் இந்த மாதம் கிடச்சிரும். உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது. சொத்து சேர்க்கை, இப்போ வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. கும்பராசி நேயர்கள் ஒரு சில பேர் இருக்கிற வேலையை விட்டு, ஒரு சில பேர் தூண்டுதல் பேரில் இருக்கிற வேலையை விட்டு வேலை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. புதுசாக தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம். புதுசாக தொழில் ஆரம்பிக்காதீங்க. இருக்கிற தொழில் ஒரு சில பேர் கேட்குறாங்க, சார் இருக்க தொழில் மூடிட்டு நாங்கள் தொழில் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. தொழில் க்ளோஸ் பண்ண வேண்டாங்க. இருக்கிற தொழில் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. பேலன்ஸாக போயிடும். பெருசாக லாபமும் கிடைக்காது, வேறையும் உங்களுக்கு போயிடாது. ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ஓரளவுக்கு சமாளிப்பீங்க. வேலையை மாற்ற வேண்டாம். இருக்கிற வாண்டடாக உங்களுக்கு தேடி வந்ததுன்னா மட்டும் வேலையை மாற்றங்க. தவிர நீங்களாக முயற்சி பண்ணி இருக்கிற வேலையை விட்டு பறக்கிற காசப்பட்டெல்லாம் ஒரு சில பேர் வேலையை தொலைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். வேலையை தொலைச்சிருக்காங்க. பணத்தை முதலீடு போடுற, ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடுற, அதில் போடுற, இதில் போடுறேன்னு சொல்லி பணத்தை ஏமாந்துருக்காங்க. நிறைய நண்பர்களே உங்களை ஏமாற்றிருக்காங்க. கூட இருக்கவங்க தானே உங்களை 10 வருஷம் 20 வருஷம் பழகினவங்கள தானே உங்களை ஏமாற்றினாங்க. உங்கள் சொந்தக்காரங்களே தான் உங்களை ஏமாற்றிருக்காங்க. அதனால் இந்த ஆவணி மாதம் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்து வாங்குறது, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேலையை மாற்றிடாதீங்க, தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க, தொழிலை மாற்றிடாதீங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமணத்துக்கு உண்டான முயற்சி இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு சந்தேகமே கிடையாது. சரிங்களா? ஒரு சில பேர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. சரிங்களா? ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அயல்நாட்டு பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம். பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருக்குங்க சார், வெளிநாடு போக முடியலன்னு இருக்கவங்களுக்கு கூட ஒரு சில கும்பராசி நேயர்கள் வெளிநாடு போக முடியும். இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? சின்ன பாருங்கள், சின்ன கெட்ட விஷயங்கள் நடந்தாலுமே சின்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. ஏன்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தப்பிச்சிருக்கீங்க. சதய நட்சத்திரமும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் தான் கொஞ்சம் பாதிப்பில் இருக்கீங்க. ஏன்னா சதய நட்சத்திரக்காரங்க போன வருஷத்துலேருந்தே பாதிப்பு. இந்த வருஷம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக சொல்லப்போனால் சதையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பாதிப்பில் தான் இருக்கீங்க. பெரிய அளவுக்கு புதுசாக பாதிப்பு வந்துடாது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன பாதிப்பு மறுபடியும் உருவெடுக்கலாம், புதுசாக ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனால் பண விஷயத்தில் கவனமாக இருந்து யாரையும் நம்பாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் வரக்கூடிய பிரச்சனையை ஒரு 50% நீங்கள் உங்களால் சமாளிச்சிக்க முடியும். சரிங்களா? நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க இந்த மாதம். சரிங்களா? அடுத்த வருஷமெல்லாம் உங்களுக்கு ஜென்மசனி முடிஞ்சிடும். உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல், மன கஷ்டம் இதெல்லாமே அடுத்த வருஷம் மார்ச் கடைசியிலேருந்து முடிஞ்சிடும். இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக, ஒரு தரமான ஒரு மாதமாகவே உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஒரு 50% சமாளிப்பீங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்து உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.